காதலே காதலே தனி பெருந்துளையே குண்டவா கூடவா போதும் போதும். சரி சரி விடு. இதெல்லாம் நமக்கு என்ன புதுசா என்ன? ஒரு வருஷம் இந்த காலேஜில் படித்தாச்சு, 2வது வருஷம் வெற்றிகரமாக வந்தாச்சு. இன்னமும் இதுக்கெல்லாம் கோவப்பட்டா எப்படி சுபா? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீயே நல்லா யோசிச்சு சொல்லு. நம்ம கிளாஸில் ஒருத்தர் 2 பேர் இல்லை, 66 பேர் இருக்கோம் சரியா? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயரில் கிளாஸில் 66 பேர் இருக்கோம் ஓகேவா? அதில் தேடி கண்டுபிடிச்சி இந்த சுபா ஒருத்தி மட்டும்தான் ஏதோ இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க மாதிரி நம்ம ஹெச்ஓடி மேம் எதுக்கு என்னையே கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லா வேலையும் சொல்லிக்கிட்டு இருக்குது? ஒன்று அவங்க வேலை சொல்கிறாங்க, அதனால் நீ அவங்க மேலே கோவப்பட்டுட்ட ஓகே. ஆனால் அவங்க ஒன்று தானே வேலை சொல்கிறாங்க. உன் கூட சேர்ந்த பாவத்துக்கு எதுக்கு நானும் சேர்ந்துல இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? ஆ ஆ அது நீ என் ஃப்ரெண்டு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். எப்படி நானே தனியாக எல்லா வேலையும் பண்ண முடியுமா? ஆனால் எனக்கு இங்கே வேலை செய்கிறது கூட பிரச்சனையாக தெரியல. ஆனால் வேலையை கொடுக்குறீங்க பாரு, அந்த டைமு தான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏண்டி நேற்று ராத்திரி 11 மணிக்கு ஃபோன் பண்ணி இன்றைக்கி ஃபஸ்ட் டேஸ் எல்லாம் வராங்க, நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணணும், பூ வாங்கிட்டு வானா 11 மணிக்கு நான் வருவேன்ட்டு அங்கே பூக்கடைக்காரன் கடையை தந்துச்சு உட்காந்துட்டு இருப்பானாடி. என்னம்மா பண்ணுறது? எனக்கு எப்போ இன்ஃபர்மேஷன் வருதோ அப்போ தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும். எனக்கு நைட்டு 11 மணிக்கு தான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதுவும் நான் உன்கிட்ட வெறும் பூ மட்டும்தான் சொன்னேன். பூ கேட்குறதுக்கு நீ இப்படி பண்ணுறிய? நான்லாம் சாக்லேட் வாங்க போனேன். அப்போ நான்லாம் எப்படி இருக்கணும் நீயே சொல்லு. 11 மணிக்கு மேம் சொல்லுது நாளைக்கு ஃபஸ்ட் டேஸ் எல்லாம் வராங்க, அதனால் நிறைய டெக்கரேஷன் பண்ணணும், அதுக்கு பூ வாங்கிட்டு வா. அப்புறமா ஏதாவது ப்ரோக்ராம் மாதிரி வச்சிங்கன்னா பிரின்ஸிபல் மேம்லாம் வருவாங்க, அவங்களுக்குலாம் பிஸ்கெட்டு ஜூஸ் மாதிரி வைக்காமல் கொஞ்சம் புதுசாக இருக்காமல் நம்ம ஏதாவது சாக்லேட் வைக்கலாம், டெய்ரி மில்க் ஏதாவது பெரிய டெய்ரி மில்காக வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. நான் எங்கள் அப்பா போயிட்டு அந்த நேரத்துக்கு டெய்ரி மில்க் வேணும்ப்பான்னு கேட்டேன். எங்கள் அப்பா என்ன நினச்சிருப்பாரு நீயே நினச்சிப்பாரு. அந்த மனுஷன் வேறு என்னை முறைக்கிறாரு. நான் டெய்ரி மில்க் கேட்டேன், இந்நேரத்துக்கு எதுக்கு டெய்ரி மில்க்கு, யாருக்கு டெய்ரி மில்க்கு அப்படின்னு 10 கேள்வி கேட்குறாரு எங்கள் அப்பா. ஐயோ, அவரை சமாளித்து சொல்லி நான் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே நான் பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். நம்மளும் ரொம்ப நேரமாக கிளாஸ் ரூமை தேடிக்கிட்டு இருக்கோம். இங்கே 2 பேர் நிற்கிறாங்க, கேட்போம். அக்கா. ஆத்தாடி, இது யாரு? நியூ அட்மிஷனா? ஏய் பைத்தியம், சும்மா இருடி, என்னென்னு கேட்போம். என்னம்மா ஃபர்ஸ்ட் இயரா? ஆமாங்க்கா ஃபர்ஸ்ட் இயர் தான். இல்லை, ரொம்ப நேரமாக கிளாஸ் ரூம் தேடிக்கிட்டு இருக்கேன், எந்த ரூம் நம்பர்னு தெரியல. ஓ அப்படியா, சரி ஓகே. எந்த டிபார்ட்மெண்ட்? சிஎஸ்க்கா. விளங்கும். இப்போ தான் அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தேன். ஏய், நம்ம ஜூனியர் தாண்டி. எனக்கு ஒரு டவுட்டு. கேளுங்க. இல்லை, நிறைய காலேஜ் இருக்குது வெளியே. இல்லை, நிறைய நல்ல காலேஜே இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இந்த காலேஜு? அதுவே பெரிய தப்பு. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு எப்படி தேடி கண்டுபிடிச்சி இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து சேரணும்னு சேர்ந்தியா, இல்லை எப்படி? என்ன இவங்க ஃபஸ்ட் டேவே இப்படி கேட்குறாங்க? ஏதாச்சும் தப்பான காலேஜ் வந்து சேர்ந்துட்டோமா? ஐயோ, நீ ரொம்ப பயப்படாத. நாங்கள் சும்மா நார்மலாக தான் கேட்டோம். எதுக்கு இந்த காலேஜை சூஸ் பண்ண, எதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டை குறிப்பிட்டு சூஸ் பண்ணேன்னு ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக தான். சொல்ல. அது இல்லைக்கா, நான் ஃபஸ்ட்டு அட்மிஷன் போட வைங்க அம்மா கூட வரும்போது பிசிஏ தான் போடலான்ட்டு இருந்தேன். அம்மாட்டையும் பிசிஏன்னு தான் பேசிட்டு வந்தேன். ஆனால் இங்கே வந்து அட்மிஷன் போடுற இடத்துல உட்காந்து இந்த மேம் ஏதோ சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி மேமா, அவங்கக்கிட்ட போய் பிசிஏன்னு சொன்னேன். ஆனால் அவங்க சிஎஸ்ல இவ்வளோ ஸ்கோப் இருக்குது, அவ்வளோ ஸ்கோப் இருக்குது, இது பண்ணலாம் அது பண்ணலான்னு அம்மாட்ட பேசி இந்த டிபார்ட்மெண்ட்டை எடுக்க வச்சிட்டாங்கக்கா. பாத்தியா என்ன வேலை பார்த்து வச்சுருக்காங்கன்னு? பாத்தியா, அவங்க அட்மிஷன் போட உட்காரும் போதே எனக்கு தெரியும் இப்படி தான் வேறு டிபார்ட்மெண்ட் போகிறேன்னு சொல்கிற பிள்ளைங்களெல்லாம் பிடிச்சி நம்ம டிபார்ட்மெண்ட்டில் போட்டுறது. எனக்கு அப்போவே டவுட்டுடி. நேற்றே அந்த மேம் சொல்லுச்சு, இந்த வாட்டி ஃபஸ்ட் இயரில் ஸ்ட்ரென்த்து 100 பேருன்னு சொல்லும் போதே நான் யோசித்தேன், எப்படி இந்த டிபார்ட்மெண்ட்டில் 100 பேர் வந்தாங்கன்ட்டு. இப்படி தான் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிற பிள்ளைங்களெல்லாம் பிடிச்சி நம்ம டிபார்ட்மெண்ட்டில் போட்டிருக்குது. என்ன வேலை பார்த்துருக்குது பாரு. சரி விடு, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? டிபார்ட்மெண்ட்டாக மாற்ற முடியும். அட்மிஷன் போட்டாச்சு, இந்த காலேஜுக்கும் கிளம்பி வந்தாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சது. இன்னும் 3 வருஷம் இந்த டிபார்ட்மெண்ட்டு தான். பாவம் விடு, நம்ம ரூம் நம்பரையாக சொல்லி அனுப்புவோம். இங்கே பாருமா, நாங்களும் அதே டிபார்ட்மெண்ட் தான். நாங்கள் இப்போது செகண்ட் இயர்ஸ், உன்னோட சீனியர்ஸ். ஸோ
இதுதான் நம்ம டிபார்ட்மெண்ட்டு ஸ்டாஃப் ரூம். பார்த்துக்கோ, அடிக்கடி வர வேண்டியது இருக்கும், ஏதாச்சும் வேலை சொல்லி அனுப்புவாங்க. அதான் இந்த ரூம் நல்லா பார்த்துக்கோ சரியா. அப்புறம் கிளாஸ் வந்து 3rd ஃப்ளோரு T1, ஓகேவா? போ. ஓ ஆ சரிக்கா. ம் ம் அந்த பொண்ணும் போயிட்டா. சரி ஓகே, நீ இன்னைக்கு சாப்பிட என்ன எடுத்துருந்தாக்க? எனக்கு பசிக்குது. இப்போயே 2-3 வாட்டி இந்த 3rd ஃப்ளோருக்கோ 2nd ஃப்ளோருக்கோ ஏறி ஏறி இறங்கியாச்சு. எனக்கு பசிக்குது. என்ன எடுத்துட்டு வந்திருக்க? தோசை தாண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்லாம். வெயிட் பண்ண, பிரேக் வரட்டும். ஐயய்ய, இன்றைக்கி நமக்கு பிரேக்கெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட் இயர் வராங்கன்னு சொல்லிட்டு ஹெச்ஓடி மேம் நிறைய வேலை கொடுக்கும். நம்மளா பிரேக் எடுத்துக்கிட்டா தான் உண்டு. வா போய் சாப்பிட்லாம். ம் இங்கே 2 பேர் நிற்கிறாங்க, கேட்டு பார்ப்போம். ஆ அக்கா. எது அக்காவா? ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு பார்த்துக்கோ சுபா. நம்ம ஹெச்ஓடி மேமு என்ன ஒரு அடிப்படையில் எல்லாரையும் சேர்த்துச்சுன்னு எனக்கு தெரியல. பொண்ணுங்களெல்லாம் பாரு, எல்லாம் குட்டி 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 குட்டியாக இருக்குது. பசங்களெல்லாம் பாரு, எருமை மாடு மாதிரி வந்து நிற்கிறானுங்க. இவன் நமக்கு ஜூனியரா சொன்னால் நம்புகிற மாதிரியா இருக்குது. 2 பேரும் தம்மத்தோடு இருக்கும். இவன் வந்து அக்கான்னு கூப்பிட்றான். எப்போ இவன் ஓங்கி ஒரு அடி அடித்தாலே நம்ம 2 பேரும் பூமிக்குள்ளே போயிடுவோம் போல இருக்குது. இவனுக்கு நம்ம அக்கா. ஐயோ, என்னாலே முடியல சுபா. இதுக்கப்புறம் இங்கே நின்னா வேலைக்கு ஆகாது. சரி இரு, இவன்கிட்ட பேசி என்னன்னு கேட்டு அனுப்பிட்டு 2 பேரும் போய் சாப்பிடுவோம். என்ன வேணும்? இல்லை, இங்கே சிஎஸ் டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குது? அம்மாடியோ, இவன் பேசுகிறது மிரட்டுற மாதிரிலாம் இருக்குது. மிரட்டினா என்ன ஆகும்? பூமிக்குள்ளே போயிடுவேன். சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டு இதுதான்ப்பா. ஆனால் நீ கிளாஸ் ரூம் கேட்டேன்னா 3rd ஃப்ளோரில் இருக்குது. T1ம் T2ம் ஃபஸ்ட் இயரு, T3யும் T5யும் செகண்ட் இயரு, T7 T8 வந்து 3rd இயரு. ஓ T1 ஆ சரி ஓகேக்கா, நான் இப்போ வைக்கிறேன். ம் சரிப்பா. நீ ஏண்டி எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை சுபா, ஏதோ கழுத்து லாக்கான மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. இவ்வளோ நேரமாக அப்படியே அண்ணாந்தே பார்த்து பேசியிருந்தால, ஏதோ கழுத்து அப்படியே நின்ன மாதிரியே இருக்குது. கொஞ்ச நேரம் ஆகும் போல சரியாகிறதுக்கு. எப்போ என்னடா சரியான திட்டு போல இன்னைக்கு உனக்கு? இது திட்டா? அசிங்க அசிங்கமாக வாங்கிட்டு வந்திருக்கோம். வீட்டுக்கு வருவார், அப்புறம் தான் இருக்கு. மா இதுதான் சாக்குன்னு இப்படியே பேசிக்கிட்டு மொத்த சோறையும் ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு போதும்மா, எனக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு சாப்பாடு வேணாம். தோசையாக போட்டால் கூட பரவாயில்ல, 3 வேளையும் போட்டால் கூட நான் நல்லா சாப்பிடுவேம்மா. எனக்கு வெறும் தோசை மட்டுமே கொடுங்கம்மா. எனக்கு சாப்பாடு சாப்பிடணுன்னாலே கஷ்டமாக இருக்குது, தொண்டையில் இறங்க மாட்டேங்குது. டேய், அதெல்லாம் இறங்குண்டா. சோறும் கொஞ்சம் தின்னு சரியா? தோசை தோசை அந்த காஞ்சி போன தோசையவே எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டு இருக்க. சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டதான உடம்பு ஸ்ட்ரென்த்து ஏதாச்சும் இருக்கும். இன்னும் நல்லா இடுப்புல தூக்கி வச்சு சோறு விட்டுங்க அவனுக்கு, சரியா? அப்பதானே இன்னும் 4 பேர் போய் மிதிக்க முடியும். ஐயோ வந்துட்டாரா? அவ்வளோதான், இன்னைக்கு ஆரம்பிச்சிருவாரு. 2 வாரத்துக்குள்ள எதாச்சும் போயிடணும்னு பார்த்தேன். ஆ ஆ, அப்பா. டேய் அப்பா சாமி, போதும். இன்னைக்கு நீ ஸ்டேஷன்ல ரொம்ப நடிச்சிட்ட. மறுபடியும் நடிப்ப ஆரம்பிக்காத, சரியா? சிவா. எங்க சும்மா இருங்க, சொல்லிட்டேன். சும்மா சும்மா சாப்பிடும்போது வந்து பிள்ளை திட்டிக்கிட்டு. இதனால தான் சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறான். அப்படியே சாப்பிட்டாலும் அது உடம்புலேயே ஒட்ட மாட்டேங்குது. அப்படி சொல்லுங்கம்மா, அப்படி நல்லா சொல்லுங்க. அப்படி உன் புள்ள சாப்பிடலனா இடுப்பை தூக்கி வச்சு ஊட்ட வேண்டியதானே? சரி, இந்த வீட்டில் தான்ப்பா என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. என் மானமே போகுது. இங்க பாருங்க, இவன் இப்படியே விட்டாலும் சரிப்பட்டு வர மாட்டான். எதுக்கும் சொல்லிட்டேன். வயசாகிட்டே போகுது. ஒழுங்கா அவன்கிட்ட பேசி செஞ்சு கல்யாணத்தை பண்ணிக்கிற வழியை பாருங்க. பா என்னடா என்ன இப்போ என்ன சொல்ல போற? நான் 12th படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணுக்கு நான் ப்ரப்போஸும் பண்ணேன். ஆனால் அந்த பொண்ணு என்கிட்ட பதிலே சொல்லாமல் என்னை பார்க்காம போயிட்டா. அவளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல போகிறேன், அதானே? அப்பா டேய் சும்மா இருடா. எனக்கு இப்போ கூட சந்தேகமாக இருக்கு. ஏதோ சரித்திரான ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு சொல்கிறேன். அப்படி ஒரு ஜீவராசி உண்மையாலே இந்த உலகத்தில் உயிர் வாழுதா? இல்லைன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணி சொன்னோம் எங்கிட்ட பொய் சொல்கிறேன்னு கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பா அதெல்லாம் இருக்காப்பா, ஆனால் எங்கே இருக்கான்னு தான் தெரியாது. ஆனால் இருக்கா. சரிடா, சரித்திரான ஒரு பொண்ணு இருக்கானே வச்சுப்போம். ஒருவேளை நீ திருப்பி அவளை எப்பயாச்சும் திடீர்னு பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, அந்த சுச்சுவேஷனில் கல்யாணம் ஆகி கையில் ஒரு குழந்தையோட இருந்தானா நீ என்ன பண்ணுவ? ஒருவேளை அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா நீங்கள் சொல்கிற பொண்ணை நான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், போதுமா? இப்போ விடுங்க அந்த பேச்சை. ஆனால் ஒன்றுடா, நான் மனசார சொல்கிறேன். ஒன்று நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருக்கணும். இல்லையா கல்யாணம் ஆகலைன்னு வையேன், அந்த பொண்ணு அப்படியே அப்படியே உன்ன மாதிரியே இருக்கணும்டா. நல்லா கோவப்படுறதும் இந்த வாயை விட்டு பேசுகிற பத்தியா, வார்த்தை விடுற பத்தியா
உன்ன மாதிரியே கோவப்படுறது திமிரு பிடிச்சது அப்படியே உன்ன மாதிரியே இருக்கணும்டா. ஏன்னா அப்பதானே நீ ஏதாச்சும் பேசினா பதிலுக்கு பதில் பேசுறதுக்கும் உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கும். அப்படி இருக்கணும், இல்லைன்னா கல்யாணம் இருக்கணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நடந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்டா. சூப்பர்ப்பா, நானும் உங்க வேண்டுதல்ல கூட சேர்த்துக்கிறேன்ப்பா. அவனை கூட ஒரு வகையில் நம்பிடலாம்டா. ஏன்னா அவன் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டான். கோவம் வந்தாலும் கோவப்பட்டுருவான், ஏதாவது பேசணும்னாலும் பேசிடுவான். ஏன்னா அவனை கூட ஒரு வகையில புரிஞ்சுக்கலாம். ஆனா உன்னையெல்லாம் எந்த லிஸ்ட்லயுமே சேர்க்க முடியாது தெரியுமா? கோவமும் பட மாட்டேன், மனசுல ஏதாவது இருந்தா சொல்லவும் மாட்டேன். நீ எல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு ஆளு. உனக்கு வர அதுக்கு மேலதான் வருவா, கம்மியாலாம் இல்ல. சரியா? அண்ணி, அவன் சாப்பிடலைன்னா விடுங்க. நான் தோசை சுட்டு வச்சிருக்கேன், அதை சாப்பிட்டோம். அவன் சாப்பாடு தான் சாப்பிட மாட்டான்னு தெரியும்ல, எதுக்கு வாயை வச்சு திணிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் தோசை ஊற்றிருக்கேன், அதை சாப்பிடட்டும், இருங்க. ஐயோ, இவர் இருக்கிறத மறந்துட்டேனே. என்னது? ஆ அது ஒன்றும் இல்லைண்ணே. ஆ, தோசை சுட்டேன், அதான் எங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ம், எடுத்துட்டு வந்து என் தலையில போடு. ம், என்ன ரொம்ப போர் அடிக்குது. சரியாட்டு கதை சொல்லுவோன்ட்டு இந்த பிரியாவை கூப்பிட்டா கட்டையாலே அடி பண்ணுறா. இப்போ வேறு யார் நம்மக்கிட்ட வந்து கதை கேட்பா? ஐ, இது வந்துட்டால, என் தலைவி வந்துட்டால. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இவளை வச்சே கதை சொல்லி டைம் ஓட்டிட வேண்டிதான். என்ன லூசு, தனியாக உட்காந்து பெண்ணாத்திக்கிட்டு இருக்க? என்ன தூக்கம் வரலையா? ஸ்ரீ, உனக்கு தூக்கம் வரலன்னா விடுமா, எனக்கு நல்லா தூக்கம் வருது, நான் தூங்கணும், என்ன ஆளை விடு. யாருமே நான் பேசுகிறதையே கேட்க மாட்டேங்கிறீங்க. பேச ஆரம்பித்தாலே ஒன்று தூக்கம் வந்துடும், இல்லைனா அப்படியே கண்டுக்காமல் போயிடுவீங்க. அப்போ நான் யார்கிட்ட பேசுகிறது? அப்புறம் எதுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்கீங்க? நான் பேசுறது கூட கேட்க மாட்டீங்கண்ணா. நிதி, உனக்கு இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்ட்டு அவார்டு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். போய் வாங்கிட்டு வந்துடுறியா? ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல். நீ வேறு நல்லா நடிக்கிறல்ல, உனக்கு அது கரெக்டான அவார்டு தான். போய் வாங்கிட்டுறியா? ஐயே, ஏய், எவ்வளோ வேணாலும் திட்டு, ஆனால் ஃபஸ்ட் இங்கே வந்து உட்காரு, கொஞ்சம் நேரம் நான் பேசுகிறேன், அதுக்கப்புறம் நீ எவ்வளோ வேணாலும் திட்டு, நான் கேட்டுக்கிறேன். ஏய் பார்த்து, சும்மா உட்காரு ஸ்ரீ, நின்றுட்டே இருந்தால் கால் வலிக்கும்ல. ஐயோடா, ரொம்ப தான் அக்கறை என் மேலே. இப்போ உனக்கு கதை கேட்கறதுக்கு ஆள் வேணும், அதுக்கு உட்கார வச்சுட்டு இந்த மாதிரிலாம் நடிக்காத, சரியா? ஸ்ட்ரெயிட்டாக சொல்லு கதை சொல்ல போகிறேன்ட்டு. இல்லை, எப்போவுமே பிரியா கிட்ட தானே கதை சொல்லுவேன், இன்றைக்கி என்ன என்கிட்ட வந்திருக்க? அவகிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன், அப்புறமா தானே நான் வந்து நடுவில் ஜாயின் பண்ணுவேன். இன்றைக்கி ஸ்டார்டிங்கே என்கிட்ட வந்திருக்க என்ன? அதுவா, அது என்னன்னு தெரியல, நிறைய கதை சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த வாட்டி சொன்ன கதையில் நிறைய கேரக்டர்ஸ் வச்சிட்டேனா, அதனால் பிரியா கொஞ்சம் இல்லை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டா. இப்போ போய் கதை சொல்கிறேன்டி அப்படின்னா எது கேரக்டர், எது பேர் எதுவுமே தெரியலையா. அதான் அப்போ மறுபடியும் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன்னா கட்டை எடுத்து அடிப்பேன்னா, அதான் உன்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. ஏன் நிவி, எனக்கு அது யோசிச்சிருக்கியா? நம்ம 20 வயசாகுதே, இந்த 20 வருஷமாக இன்னும் நம்ம சிங்கிளாகவே இருக்கோமே. நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கமிட் ஆகிட்டாங்க, ஆனால் நம்ம சிங்கிளாகவே இருக்கோம். ஏன் நம்மளை யாருமே லவ் பண்ணலை அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருக்கியா? எங்கே, எனக்கு கதையை யோசிக்கிறதுக்கே டைம் சரியாக போகுது, இதில் இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு எங்கே டைம் இருக்குது? ஆனால் உங்கள் அப்பா நல்லா தெளிவாக யோசிச்சிருக்காருடி. நீ இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்தா இப்படி பேசிக்கிட்டே இருப்ப. இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் எவனும் உன் கிட்ட கூட வரமாட்டான்ற நம்பிக்கையில் தான் உனக்கு நல்ல கதையை சொல்லி சொல்லி நல்லா கதையெல்லாம் படிக்க வச்சு ஸ்டோரி டெல்லராக வளர்த்து விட்ருக்காரு உன்னை. இப்போ பாரு, கதை சொல்லி எங்கே உசுரை எடுத்துக்கிட்டு இருக்க. எவனுமே உங்ககிட்ட வரது கூட பயப்படுறான். ஒன்று ஸ்பீக்கர் முழுங்கிற மாதிரி கத்துற, இல்லைனா தொண பேசிக்கிட்டே இருக்க. எப்படி யாராக இருந்தாலும் கிட்ட வருவான்? நீயே சொல்ல. விடு ஸ்ரீ, பார்த்துக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு டைம் வரும், வரும்போது பார்த்துக்கலாம். அதெல்லாம் வராதுன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், புரியுதா உனக்கு? சரி ஓகே, இப்படியே பேசிக்கிட்டே இருக்காத, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறதையும் கேளு ப்ளீஸ். தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்குறேன், நீ எவ்வளோ கதை வேணாலும் சொல்லு, ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேள அப்படின்னு மட்டும் ஆரம்பிக்காது. அப்படியே ஒரு மாதிரி வெறியாகுது. நீ ஒரு நிமிஷம் சொல்லிட்டு 2 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுகிற. இதில் எங்கேருந்து எத்தனை ஒரு நிமிஷம் உனக்கு வந்துச்சு சொல்ல? சரி ஓகே, இப்போ என்ன இப்படியே தான் ஆர்கியூ பண்ண போறியா? நான் பேசுறது கேட்க மாட்டியா? அப்படியே விட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்க்க போகிறேன். எப்படின்னா நீ என்ன சொல்ல வரையா சொல்லி முடிச்சுட்டு தான் இன்றைக்கி நான் தூங்கவே விடுவேன். ஸ்டார்ட் பண்ணு, கேட்குறேன். இப்படி குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுருந்தாலும் எனக்கு சொல்ல வராது. சிரிச்சுட்டே நான் சொல்கிறது கேளு, சரியா? ஒரே நிமிஷம் நான் சொல்லிவிட்டு முடிச்சிடுவேன். ஏப்பா
இவளுக்கு புரியுதா இல்லை புரியலையானே தெரியலையே. ஹிஹிஹி, சிரிச்சிட்டேன். ஸ்டார்ட் பண்ணுறியா ஸ்டோரியே? ம், இது எவ்வளோ நல்லா இருக்கு. இப்போ எப்படி ஒரு எனர்ஜி வருது? இப்படியே இருங்கடி, ஏன்டி இப்படி பண்ணுறீங்க? சரி சரி சொல்லு, எனக்கும் தூக்கம் வருது. இந்த எனர்ஜியில் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணு. ஆமாம், பிரியா அப்போ நீ சொன்ன கதையை சொன்னா என்ன? எப்பவுமே கதையில் ஏதாவது 1-2 கேரக்டர் தானே வைப்ப. இந்த கதையில் என்ன நிறைய கேரக்டர்ஸ் இருக்கான், நிறைய பேர்ஸ் இருக்கான் என்ன? ம், ஆமாம் ஸ்ரீ. நான் அப்படியே படுத்துட்டு யோசிச்சுட்டே இருந்தேன்னா நான் சொன்ன ஸ்டோரிஸ் எல்லாமே அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சா. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நான் சொல்கிற கதையில் எல்லாமே ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் அப்படி தான் இருக்காங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் 2 அவ்வளோதான். மொத்த ஸ்டோரியுமே அவங்களையே பேஸ் பண்ணி இருக்குது. அது ஏதோ ஒரு மாதிரி இத்தனை கதை சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு இப்போ தான் தோணுதே ஸ்ரீ. யோசிச்சு பாரு, இப்போ நார்மலாக ஒரு ஊர் இருக்குனாலே அங்கே இருக்க எல்லாரோட லைஃப்பை பற்றியும் தானே அந்த இது எப்படி சொல்கிறது, அந்த ஊரில் எல்லா காசிப்ஸ் எல்லாமே நடக்குது தானே, அவங்க இருக்க எல்லாரோட லைஃபுமே கனெக்ட் பண்ணி தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் அந்த ஸ்டோரியில் 2 கேரக்டர்ஸ் அப்படி சொல்லிட்டேன்னா மொத்த ஸ்டோரியுமே அவங்கள மட்டுமே பேஸ் பண்ணி வருது. அது ஏதோ ஒரு மாதிரி தனியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சா. அதான் சரின்னு சொல்லிட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பாரு, இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, நிறைய பேர் இருக்குது. எல்லா கேரக்டரையும் ஒரே எபிசோடில் காட்டணுன்னா கூட எப்படியா இருந்தாலும் ஒரு 1/2 hour ஒரு எபிசோட்னா வரும். அப்போ யோசிச்சு பாரு, 1/2 hour 1/2 hourனா 1/2 hourல ஒரே ஒரு பேர் காட்டுறதுக்கும் 1/2 hourல 10 பேரை காட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. உன்னை பற்றி தெரிஞ்சும் உன்கிட்ட வந்து நான் கேள்வி கேட்டேன்ல, என்ன செருப்பை கழட்டியே அடிக்கணும், இல்லை கண்டிப்பாக அடிக்கணுன்றேன். ஏண்டி ஒரே ஒரு கேள்வி தானடி கேட்டேன், எதுக்கு நிறைய பேர்ஸ் வச்சுருக்க? ஒரு 2 லைனில் 3 லைனில் முடிக்கிற மாதிரி உன்னால் பேசவே மாட்டியா? எப்போவுமே இப்படி பேராகிராஃபாக பேசுனா எப்படி? கேட்டது ஒரு கேள்வி, இப்போவே நீ ஒரு கேள்விக்கு 10 நிமிஷமாக பதில் சொல்கிற. என்னடி வாயை வலிக்காதடி உனக்கு? அது என்னன்னே தெரியல ஸ்ரீ. எல்லாருமே சொல்கிறாங்க ஷார்ட்டாக பேசுன்னு. ஆனால் எனக்கு அந்த மாதிரி வர மாட்டேங்குது. பேச ஸ்டார்ட் பண்ணாலே அது ஒரு மாதிரி பேராகிராஃபாக தான் வருது. நான் என்ன பண்ணுறது? அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. சரி சரி ஓகே ஓகே, இப்படியே பேசிக்கிட்டு இருக்காதுப்பா. ஒரே நிமிஷம், நான் பேசுறது கொஞ்சம் கேள. சரிதான், இப்போ என்னை விட போகிறது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறது? சரி ஓகே சொல்லு, எந்த கதையை சொல்ல போகிற? இங்கே 2 கதை பாதியிலே நிற்கிது. காதல் கனவேன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன், பாதியிலே நிற்கிது. அப்புறம் காதலேன்னு ஒன்று ஆரம்பிச்சு விட்டேன், அதுவும் இப்போது ஏதோ ஒரு மாதிரி நிற்கிது. 2த்துல எது சொல்ல போகிற? காதல் கனவே சொல்கிறேன். காதல் கனவே அதில் கிருஷ்ணா நிலா இருக்காங்கல்ல, அவங்களோட ஸ்டோரியை சொல்கிறேன். அதுலேயும் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் இப்போதைக்கு வந்து கிருஷ்ணா நிலாவோட ஸ்டோரி லைனை சொல்கிறேன். கிருஷ்ணா நிலா யார் 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 யார்? ஓகே ஓகே ஓகே, கிருஷ்ணா நிலா ஞாபகம் வந்துருச்சு. சொல்லு சொல்லு. அவங்களோட கேரக்டர் எல்லாமே இப்போ தான் மண்டைக்குள்ள வருது. நிறைய இருக்குடி, இப்போ தான் கண்டுபிடிச்சேன். சொல்லு. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறேன். கவனமாக கேளு, ஓகேவா? சங்கீத ஸ்வரங்கள் 7 கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். என் வீட்டில் இரவு அங்கே இரவா இல்லை பகலா எனக்கும் மயக்கம். நெஞ்சில் எந்தவோ நினைச்சு. ஏய் போதும் போதும் நிறுத்து. எப்பா என்னடியாச்சு? எதுக்கு இப்போ பாதியில் நிப்பாட்டினேன்? இப்போதாண்டி அவங்க லவ் ஸ்டோரியெல்லாம் சொல்லி முடிச்சு கல்யாணத்துக்கிட்ட அந்த ட்விஸ்ட்டுக்கிட்ட கொண்டு வர எதுக்கு ஸ்டாப் பண்ண? ஒன் ட்விஸ்ட்டு பண்ணாங்கட்டிலாம் நாளைக்கு சொல்லு. எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது. 9 மணிக்கு ஆரம்பித்தேன், மணி 12 ஆக போகுது. இன்னும் அந்த பிரியா எருமை மாடு வேறு எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. என்ன அது தின்னுக்கிட்டு இருப்பா. நீ கதை சொல்கிறேன்னு ஆரம்பித்ததுனாலே அவள் வரமாட்டேங்கிறா, ரூமுக்குள்ளேயே வெளியே உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கா. இன்னும் அவளை வேறு கூப்பிட்டு தூங்க போகிறேன். நாளைக்கு சொல்லு. சரி ஓகே, நீ டயர்டாக இருக்குன்னு சொல்கிறியே, அப்புறம் நீ என் கதையை இன்ட்ரெஸ்ட்டாக கேட்கலன்னா அப்புறம் எனக்கு அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. என் கதையை கேட்கும்போது நீயும் இன்ட்ரெஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருந்தா தான் எனக்கு ஒரு மாதிரி கதை சொன்ன ஒரு சந்தோஷமே கிடைக்கும். ஸோ தூங்கி ஃப்ரெஷ்ஷாக இருந்துரி. நான் நாளைக்கு ஆரம்பிக்கிறேன். நீ பேசுகிறது கேட்டதுக்கே எனக்கு டயர்ட் ஆயிடுச்சுடி. ஆனால் பேசுன நீ இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துருக்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன்டி, இந்த ஜென்மத்தில் நீ சிங்கிள் தான். சரி இரு, நான் அந்த பிரியாவை கூப்பிட்றேன், தூங்கும். ஏய் அவள் கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டா, வா.
என்னடி அதுக்குள்ளேயா கதை முடிஞ்சிருச்சு? இன்னும் எனக்கு பாதி சிப்ஸ் மிச்சம் இருக்கே. நான் வேணா வெளியே இருக்கேன் சாப்பிட்டுக்கிட்டு. நான் சாப்பிட்ற வரைக்கும் நீ கதை சொல்லு. சாப்பிட முடிச்ச உடனே என்ன கூப்பிட்றீங்களா? ஓகே ஓகே, நீ வெளியே வெயிட் பண்ணு. நீ சாப்பிட்டு சொல்லு, நான் அதுக்கு கதை சொல்லிட்டு இருக்கேன். மரியாதை கெட்டுரும். ஆமாம் சொல்லிட்டேன். மணி இப்போவே 12:30 ஆக போகுது. இதுக்கு மேலே கொஞ்சம் கதை சொல்ல போறியா? அவ்வளோதான் சொல்லிட்டேன். நானும் கதை கேட்க மாட்டேன், எனக்கு தூக்கம் வருது. மரியாதை வந்து செஞ்சு படுங்க சொல்லிட்டேன். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இல்லை உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் நடராத்திரியில் தின்னாதான் அவன் தொண்டைக்குள்ள சோறுலாம் இறங்குமா? இல்லை கேட்குறேன். மரியாதை வச்சுட்டு வந்து படு சொல்லிட்டேன். சரி ஓகே, விடு வரேன். சரிடி ஓகே, நான் படுக்கிறேன். நீ ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு வா, வந்து படுவா. ஓகேடி. ஏய் ஒரு சீன் சொல்ல வந்துட்டேன் ஸ்ரீ. உனக்கு இதுக்கு மேலே மரியாதை கிடையாது சரியா? இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மரியாதை நீயே காப்பாற்றிக்கோ. மரியாதையை படுத்துடு. சரி ஓகே படு. ஏய் வந்துட்டேன். அடிப்பாவீங்களா, போய் சிப்ஸை வச்சுட்டு வரதுக்குள்ளேயா தூங்கிட்டீங்க? சரிதான், சரி நம்ம தூங்குவோம். அதுக்கு முன்னாடி அலாரம் வச்சுட்டு படுப்போம். அப்போ தான் திடீர்னு நடுராத்தில் பசிச்சாலும் எந்திரிப்போம், இல்லைனா தூங்கிடுவோம் பசிச்சாலும். படுத்தாச்சு, ஆனால் தூக்கமே வர மாட்டேங்குதே. ஏதோ ஒரு மாதிரி தொந்தரவாக இருக்க மாதிரி இருக்கே. என்ன பண்ணுறது? இப்போ இந்த காது கையெல்லாம் தூக்கி நம்ம ஸ்ரீ மேலே போட்டு படுத்தாதான் அப்படியே ஒரு மாதிரி தூங்குற ஃபீலே வருது. என்ன சுகம் இப்படி நைட்டில் வயிறு ஃபுல்லாக சிப்ஸை தின்னுட்டு காது கையெல்லாம் தூக்கி நம்ம ஸ்ரீ மேலே போட்டு படுக்கிறது. அப்பா சொர்க்கம். தூங்காத காற்றே துணை தேடி ஓடி என் சார்பில் எந்தன் காதல் சொல்வாயா? நில்லாத காற்று சொல்லாது தோழி நீயாக உந்தன் காதல் சொல்வாயா? உள்ளே எண்ணம் அரும்பானது உண்ணா இன்று ருதுவானது. நான் அதை சோதிக்கும் நாள் வந்தது. Anata pacaye apate kekena apatia apate keke எதுக்குடி இப்போ என்ன கத்திட்டு கிடக்குது? என்ன தெரியுது? apatie நான் தாண்டி அலாரம் வச்சேன். இல்லை நைட்டு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டேன்னா திடீர்னு நைட்டில் பசிச்சா என்ன பண்ணுறது? அப்படியே மறந்து போய் தூங்கிட்டேன்னா காலையில் அப்புறம் ரொம்ப பசிக்கும். அதான் நைட்டு எந்திக்கலான்னு அலாரம் வச்சேன். அதாண்டி அடிக்குது. இது ராத்திரி 2 மணிக்கு பசிக்குதுன்னு அலாரம் வச்ச? ஆமாண்டி. ஏண்டி எறும்பு மாடு, அலாரம் வைக்கிறதா இருந்தா வச்சு உன் காதுகிட்ட வச்சுக்கோடி. நீ எந்திரிக்கிறதுக்கு எங்க தலை கணிக்கையில் போட்டு வச்சிருக்க? அதுவும் ஒழுங்கான பாட்டில் உனக்கு வைக்க தெரியாதா? 2 மணிக்கு அண்ணனை பார்த்தியா ஆத்தாவை பார்த்தியான்ட்டு. ஐயோ அது வேற ஒரு பக்கம் கத்திட்டு கிடக்குது. முதல்ல அதை எடுத்து ஆஃப் பண்ணி தொலைடி. Anata pacaye apate kekena apatia apate keke